இலங்கையில் இவ்வாரம். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் சிறுவன் பலி. வயதை மறைக்க முயன்ற போலீசாரின் முயற்சி அம்பலம். இயந்திரத்தை பயன்படுத்தி கரைவலை மீன்பிடியில் ஈடுபட அனுமதி கோரி ஆர்ப்பாட்டம். தீர்மானம் மேற்கொள்வதை பிற்போட்டது இலங்கை அரசு. திருகோணமலை கடற்கரை காணியை இந்தியாவிற்கு வழங்க அரசாங்கம் ஒப்பந்தம். பௌத்த தேரர் குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை அல்லைப்பிட்டி சந்தியில் சுட்டுக் கொல்லப்பட்ட 17 வயது சிறுவனின் கொலையை மறைக்க போலீசார் முயற்சிப்பதாக சந்தேகங்கள் எழுந்துள்ளன. உயிரிழந்த சித்தங்கேணியைச் சேர்ந்த ஆல்பினோ அயூப்ராஜ் அருள்பயாஸ் பிறப்புச் சான்றிதழ் மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு அமைய அவர் நவம்பர் 9, 2008 அன்று பிறந்துள்ளார். ஆனால் போலீசார் அவர் 19 வயதுடையவர் என கூறுகின்றனர். பிள்ளையை இழந்த தாயார் தலைமையிலான குடும்ப உறுப்பினர்கள் சிறுவனின் கொலைக்கு காரணமான போலீஸ் அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என கோரி சிறுவனின் உடலை மயானத்திற்கு எடுத்துச் செல்லும் இறுதி ஊர்வலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அருள்பயாஸின் உடலை தாயார் மற்றும் உறவினர்கள் நீதி கோரி கோஷங்களை எழுப்பியவாறு நவாலி இந்து மயானத்திற்கு எடுத்துச் சென்றனர். பிப்ரவரி 10 போலீசார் வாகனத்தை நோக்கி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் வேனில் பயணம் செய்த 19 வயது இளைஞர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு பிப்ரவரி 11 காலை 4 மணிக்கு வெளியிட்ட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உயிரிழந்த சந்தேக நபர் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது ஐஸ் மற்றும் ஹெரோயின் பயன்படுத்தியிருந்ததாக போலீஸ் ஊடக பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவரின் உடலில் போதைப் பொருள் இருந்ததாக குறிப்பிடப்படாமையால் போலீசாரின் ஊடக அறிக்கை சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 17 வயது அருள்பயாஸின் மரணத்திற்கான காரணம் துப்பாக்கியிலிருந்து வெளியேறிய தோட்டாவால் மூளை சிதைந்தமை என சட்ட வைத்திய அதிகாரி ருத்ரபசுபதி மயோதரனின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயாஸின் வயதை உறுதிப்படுத்தும் உத்தியோகபூர்வ ஆவணங்கள் இருந்த போதிலும் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் இறந்த நபர் 19 வயது இளைஞர் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்த போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வுட்லர் முயற்சித்திருந்தார். இலங்கையில் போலீஸ் கட்டளையை மீறிச் சென்ற வாகனம் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்ட மற்றும் நட்டஈடு வழங்கப்பட்ட சம்பவம் கடந்த 2024 ஆண்டு பதிவானது. குருநாகலை மாவட்டம் நாரமல பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறிச் சென்றதாக கூறப்பட்ட லொரி மீது சிவில் உடையிலிருந்த போலீஸ் அதிகாரி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் மற்றும் போலீஸ் கொஸ்தாபல் ஆகியோர் உடனடியாக கைது செய்யப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அப்போதைய பதில் போலீஸ் மா அதிபர் உயிரிழந்தவரின் வீட்டிற்கு நேரடியாக சென்று முதற்கட்டமாக 10 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈட்டு காசோலையை அவரது குடும்பத்தாரிடம் வழங்கினார். உயிரிழந்தவரின் மனைவி தனது கணவரின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளுக்காக முன்னிலையாக போவதில்லை என சட்டமா அதிபர் திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. மலையக தமிழ் மக்கள் அதிகளவில் வாழும் நுவரெலியா மாவட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்களை சந்தித்த ஜனாதிபதியிடம் அவர்கள் தமது தொழில் சார்ந்த சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். ஒரு நாள் சம்பளத்திற்காக பறிக்க வேண்டிய தேயிலை கொழுந்தின் அளவு தொடர்பில் ஒவ்வொரு தோட்டமும் வெவ்வேறான அளவினை நிர்ணயித்துள்ளதாகவும் இதனை மாற்றியமைக்குமாறும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சில கம்பெனிகள் கிலோ கணக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு வராங்க.
அது என்னென்னு கேட்டால் ஒரு இடத்துல 20 கிலோ, ஒரு இடத்துல 25 கிலோ, ஒரு இடத்துல 18 கிலோ, ஒரு இடத்துல 26 கிலோ, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் ஜனாதிபதி கண்காணிப்பு குழுக்கள் வந்து பார்க்கணும், ஸ்டேட் மூலியமாக, ஒலிட்ஸ் மூலியமாக வந்து பார்க்கணும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்திட்டத்தின் மத்திய மாகாண நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நுவரெலியாவிற்கு சென்றார். இந்த நிலையில் மாவட்டத்தின் தோட்ட தொழிலாளர்களை வேலை தளத்திற்கே சென்று சந்தித்த ஜனாதிபதி அவர்களுடன் சுமூகமாக உரையாடினார். சந்தோஷங்க, நீங்க வந்து சம்பளம் எல்லாம் கூட்டி கொடுத்ததுக்கு மிச்சம் நன்றிங்க. පඩිවැඩි කරපු ගන්න ගොඩක් සතුටුයි. ඒකට හොඳ අත්ප්‍රසන්නක් දෙන්න. அண்மை காலத்தில் தோட்ட தொழிலாளர்களை பணியிடத்தில் சந்தித்த இரண்டாவது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதிவாகியுள்ளார். இலங்கையில் ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுத்த அறகலைய போராட்டத்தின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெருந்தோட்ட தொழிலாளர்களை அவர்களின் பணியிடத்திற்கே சென்று சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இயந்திரத்தை பயன்படுத்தி கரைவலை மீன்பிடி தொழிலை மேற்கொள்வது குறித்து தீர்மானம் மேற்கொள்வதை இலங்கை அரசாங்கம் பிற்போட்டுள்ளது. விஞ்ச் இயந்திரத்தை பயன்படுத்தி கரைவலை மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இடையிலான கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களை ஜனாதிபதி அலுவலகத்திற்கு அழைத்த ஜனாதிபதி அவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதற்கமைய உளவு இயந்திரங்களோடு பொருத்தப்பட்ட விஞ்ச் இயந்திரங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் கரைவலை மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்கக் கோரி மீனவர்கள் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் ஒரு வாரத்தை கடந்த நிலையில் முடிவுக்கு வந்தது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் போது பொது மீனவ சமூகம் முன்வைத்துள்ள முறைப்பாடுகள், சுற்றுச்சூழல் அமைப்புகள், இது தொடர்பாக விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற அரச நிறுவனங்கள், கடற்றொழில் அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களால் வழங்கப்பட்டுள்ள அறிக்கைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் என இதன்போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எதிர்கால சந்ததியினருக்காக கடற்றொழில் மற்றும் கடல் வளங்களை பாதுகாப்பதற்கும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இதற்கமைய அனைத்து தரப்பினரும் இணைந்து குறுகிய காலத்திற்குள் கலந்துரையாடல்கள் மூலம் மிகவும் பொருத்தமான தீர்வுகளை பரிந்துரைக்க இதன்போது ஒப்புக்கொள்ளப்பட்டது. அனைத்து தரப்பினரின் பங்கேற்போடு அடுத்த வாரம் கலந்துரையாடல்களை ஆரம்பிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இயந்திரத்தை பயன்படுத்தி கரைவலை மீன்பிடி தொழிலை மேற்கொள்வது உள்ளிட்ட அனைத்து விதமான சட்டவிரோத மீன்பிடி முறைமைகளையும் தடை செய்ய வேண்டும் என தமிழர் தாயக மீனவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். டிராக்டரால இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இப்போ பவளப்பாறைக்கு கொண்டு மேலால் விட்டு வளர்க்குறீர்கள், பிறகு குடும்புறியல், பிறகு கிளப்புறியல், எவ்வளவு வேலை செய்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு அந்த அதே வேணாம். நாங்கள் இன்றைக்கும் சொல்கிறோம், இருந்த மாதிரியே இருப்போம், அதே தொழில் செய்வோம். நாங்கள் அப்போ செய்தோமோ அதே மாதிரி தொழில்கள் டெக்னிக்கெல்லாம் மாறலாம். அதுக்காக நாங்கள் கரவலைக்கு டிராக்டரை போடணும், சுருக்குவலை லைட்டை போடணும், புது மாற்றம் பண்ணுறது வேண்டாம். தொழில்களை வலையில மாற்றுவோம். ஆனால் அதே நேரம் கட்டாயம் மீன், அதாவது லைட் பாய்ச்சி மீன் பிடிக்கிறது, சுருக்கு வலை, கரவலை வளைக்க வேணாம்னு நாங்கள் சொல்லல. முந்து இழுத்த மாதிரி இழுத்தால் ஒரு கட்டம் இழுத்து போட்டு விட்டோன்னா அந்த இடத்துல ஒரு பள்ளம் வர திரும்ப பள்ளம் குட்டியுமா இருக்க, அதுக்குள்ளே மீன்கள் வந்து தங்குறது. இப்போ அந்த வகையே கிடையாது. இழுத்து விட்டால் சீமேந்து போட்டு நாங்கள் தரப்படுத்தின மாதிரி தான் கடலில் கிடக்கு. எங்கே ஒரு சாமான் கிடந்தாலும் நாங்களே ஓடிக்கொண்டு கடலில் போக அவ்வளோ கிளியராக தெரியுது. அப்படி ஒரு சூழ்நிலை இந்த கரவலையெல்லாம் இருக்குது. இந்த அரசாங்கத்தை நாங்கள் எங்களோட சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்றால் எக்காரணம் கொண்டும் தடைப்பட்டதாகவே இருக்கட்டும். எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கக்கூடாது. செய்யக்கூடியவர் செய்யட்டும், இயலாதவே அடுத்த தொழில் எங்களை மாதிரி வந்து தொழில் செய்யட்டும். தொழில் இல்லையே, எல்லாம் மாற்று தொழில் இருக்குதானே, அதை செய்யலாம். ஆனால் அதுதான் வேணும் எங்களுக்கு, டிராக்டர் தான் வேணும்ட்டு இன்றைக்கும் நிறைய பேர் அடம் பிடிச்சி கொண்டு ஜனாதிபதி இதுக்கு முன்னாலே கிடைக்கணும். ஆனால் அது சட்டம் என்ன சொல்லுதோ அது செய்தால் காணும். நாங்கள் சட்டத்துக்கு எந்த விரோதமான ஆக்கிரமிப்பு இல்லை. அரசாங்க படைகளே கொலைகளை செய்ததாக நேரில் கண்ட சாட்சியங்கள் இருந்த போதிலும் சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டதால் இதுவரை நீதி நிலைநாட்டப்படாத கிழக்கு மாகாணத்தில் நடந்த படுகொலையின் 30வது ஆண்டு நிறைவு திருகோணமலையில் நினைவேந்தப்பட்டுள்ளது. பிப்ரவரி 11, 1996 அன்று சந்திரிகா குமாரதுங்க அரசாங்க காலத்தில்
மூதூர் கிளிவட்டியில் உள்ள குமாரபுரம் கிராமத்தில் நுழைந்து சிறுவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் உட்பட 24 நிராயுதபாணியான தமிழ் கிராமவாசிகளை சுட்டுக் கொன்றதாகவும் 26 பேரை கடுமையாக காயப்படுத்தியதாகவும் அரசாங்க படைகள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் மத தலைவர்கள் அவர்களின் புகைப்படங்கள் அச்சிடப்பட்ட பதாகையின் முன்பு மெழுகுவர்த்தி ஏற்றி தங்கள் அன்புக்குரியவர்களை நினைவு கூர்ந்தனர். பலியானவர்களில் 6 பெண்கள், 5 ஆண்கள் மற்றும் 13 சிறுவர்கள் அடங்குவர். படுகொலை செய்யப்பட்டவர்களில் ஒரு கர்ப்பிணி பெண்ணும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட 16 வயது சிறுமியும் உள்ளடங்குவதாக உள்ளூர் வாசிகள் தெரிவிக்கின்றனர். குமாரபுரத்திற்கு செல்லும் கிளிவட்டி மூதூர் வீதியின் 58வது சந்தி அருகே 2 இராணுவ உறுப்பினர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்ட இராணுவத்தினர் மற்றும் கிராம பாதுகாப்பு குழு கிராமத்திற்குள் நுழைந்து இந்த குற்றத்தை செய்ததாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் அப்போது தெரிவித்தன. தான் ராசேந்திரன் கருணாகரன் என்பவரோடு பேசிக் கொண்டிருந்த போது அவரது கண் முன்னே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக படுகொலை தொடர்பான விசாரணையின் போது கிராம தலைவர் ஒருவர் சாட்சியமளித்தார். தனது 8 வயது சகோதரனை துவிச்சக்கர வண்டியில் சுமந்து சென்ற 16 வயதான அருமைதுரை தனலட்சுமி துப்பாக்கிச்சூட்டு சத்தத்தை கேட்டு பயந்து தனது உறவினர்களோடு ஒரு கடையில் ஒளிந்து கொண்டார். அவர் வெளியே இழுத்துச் செல்லப்பட்டு பால் சேகரிப்பு மையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட படையினரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக இராணுவ சாட்சியத்திலேயே தெரியவந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த குமார என்ற இலங்கை இராணுவ உறுப்பினர் அவரை சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொன்றதாக வாக்குமூலம் அளித்திருந்தார். 2016ஆம் ஆண்டு குமாரபுரம் படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்ட 6 இராணுவ உறுப்பினர்களை அனுராதபுரம் உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. சர்ச்சைக்குரிய திருகோணமலை கடற்கரை காணியை இந்தியாவிற்கு வழங்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இலங்கை அரசாங்கம் இந்தியாவுடன் 7 ஒப்பந்தங்களை செய்துள்ளதாக பௌத்த தேரர் ஒருவர் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியுள்ளார். திருகோணமலையில் கரையோர பாதுகாப்பு சட்டத்தை மீறியமை மற்றும் அத்துமீறிய கட்டுமானம் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பலாங்கொடை கஸ்தப்ப தேரர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். திருகோணமலை கடற்கரையில் கட்டப்பட்ட ஹோட்டல் ஒன்றை கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது கொழும்பைச் சேர்ந்த குழுவினர் தலையிட்டு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது பலாங்கொடை கஸ்தப்ப தேரர் உள்ளிட்ட வேறு சில தேரர்களையும் உள்ளடக்கிய குழுவினர் அந்த இடத்திற்கு புத்தர் சிலையை கொண்டு வந்ததுடன் பிரதேசத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சம்பவ இடத்திற்கு சென்றபோது அமைதியின்மை ஏற்பட்டதால் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றது. எவ்வாறாயினும் பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்ட பலாங்கொடை கஸ்தப்ப தேரர் கொழும்பில் நடத்திய ஊடக சந்திப்பில் குறித்த கடற்கரை காணியை இந்தியாவிற்கு வழங்க ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என வலியுறுத்தினார். இலங்கையில் அடிக்கடி காட்டு யானைகளின் தாக்குதல்களால் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளில் ஒன்றான கிழக்கு மாகாணத்தில் காட்டு யானை தாக்குதலில் ஒருவர் பலியானதோடு 3 காயமடைந்த சம்பவம் ஒன்று பதிவாகியது. மட்டக்களப்பு வாழைச்சேனை நகரிலும் நகரத்தை அண்மித்த கிராமத்திற்குள்ளும் 2 காட்டு யானைகள் ஊடுருவியுள்ளன. வாழைச்சேனை நகரில் ஊடுருவிய யானை ஒன்று தாக்கியதில் 68 வயது மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். இதேவேளை கிராமத்திற்குள் நுழைந்த 2 காட்டு யானைகளின் தாக்குதலில் 3 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்தவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போலீசார் குறித்த காட்டு யானைகளை காட்டிற்குள் விரட்டினர். மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.